வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். கால் மற்றும் வாய் நோய் பரவல் காரணமாக குவைத் கபுத் கால்நடை சந்தையை மூடுகிறது. சுலேபியாவில் உள்ள ஒரு பண்ணையில் கால் மற்றும் வாய் நோய் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து கபுத் கால்நடை சந்தையை தற்காலிகமாக மூடுவதாக வேளாண்மை மற்றும் மீன் வளங்களுக்கான பொது ஆணையம் அறிவித்திருக்கின்றது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கால்நடை மந்தைகளிடையே நோய் பரவுவதை தடுக்கும் நோக்கம் கொண்டிருக்கின்றது. விலங்கு வளங்களுக்கான துணை இயக்குனர் ஜெனரல் அஸ்மா அல் ஒதைபி விலங்கு வள சங்கத்திற்கு அனுப்பிய அதிகாரப்பூர்வ உத்தரவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனது கடிதத்தில் வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் உள்ளிட்ட அனைத்து சந்தை நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்க வேண்டியதன் அவசியத்தையும், மேலும் அறிவிப்பு வரும் வரை சந்தைக்கு கால்நடைகளை கொண்டு செல்வதையும் சந்தையிலிருந்து வெளியே கொண்டு செல்வதையும் தடை செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அப்பால் நோய் பரவாமல் தடுப்பதை நோக்கமாக கொண்டு தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் நாட்டின் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் அவசர நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 8 கைதிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற உள்ள குவைத். குவைத்தில் உள்ள தொடர்புடைய அதிகாரிகள் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் பல மரண தண்டனைகளை நிறைவேற்ற தயாராகி வருகின்றனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்ட பெண்கள் உட்பட 8 குற்றவாளிகள் இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுவார்கள் என்று பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது. மத்திய சிறையில் மரண தண்டனை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அங்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதி செய்யப்பட்டுள்ளன. அவசர மருத்துவ உதவி மற்றும் தடவியல் நடைமுறைக்கான ஏற்பாடுகள் இதில் அடங்குகின்றது. அனைத்து சட்ட மற்றும் நடைமுறை தேர்வுகளும் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக மரண தண்டனை செயல்பாட்டின் பொழுது பொது வழக்குரைஞர், உள்துறை அமைச்சகம் மற்றும் பிற சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள் உடனிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரச வழக்கறிஞரிடம் 9 ஊழல் வழக்குகளை கல்வி அமைச்சர் பரிந்துரை. கல்வி அமைச்சர் சயீத் ஜலால் அல் தப்தபாய் 9 புதிய ஊழல் வழக்குகளை பொது வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு பரிந்துரைப்பதாக அறிவித்துள்ளதாக அல் கொயாசா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. கல்வித்துறையில் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதில் அமைச்சகத்தின் ஆர்வத்தை அல் தப்தபாய் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். தனிப்பட்ட லாபத்துக்காக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தல், பொது நிதியை சட்டவிரோதமாக பறிமுதல் செய்தல், நிர்வாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் தவறான தகவல்களை வழங்குதல் ஆகியவை மீறல்களில் அடங்கும் என்று அவர் விளக்கியிருக்கின்றார். இவை அனைத்தும் சட்ட பொறுப்புணர்வை தேவைப்படும் கடுமையான ஊழலை பிரதிபலிக்கின்றன. பொருத்தமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதையும், சம்பந்தப்பட்டவர்கள் எந்த பாகுபாடு அல்லது விதிவிலக்கு இல்லாமல் பொறுப்பேற்கப்படுவதையும், தண்டனை வழங்குவதை உறுதி செய்வதற்காக வழக்குகள் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பதிவுகளையும் அமைச்சகம் தொடர்புடைய நீதித்துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்துள்ளது. ஆய்வு மற்றும் தணிக்கை அலுவலகத்தின் செயல்பாடு உள் மேற்பார்வையை மேம்படுத்துவதிலும், சமீபத்திய கடுமையான நிதி மற்றும் நிர்வாக விதிமீறல்களை கண்டறிவதிலும் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றது. இந்த வழக்குகளை அமைச்சகம் தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும், தற்போதுள்ள மேற்பார்வை அமைப்புகளை விரிவாக மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் அல் தப்தபாய் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். இதுபோன்ற மீறல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கவும், சட்டங்களுடன் இணங்குவதை வலுப்படுத்தவும், பொது நிதி மற்றும் மாநில உரிமைகளை பாதுகாக்க நிர்வாக மற்றும் நிதி நடைமுறைகளின் ஒருமைப்பாட்டை உறுதி செய்யவும் அமைச்சகம் சரியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எந்தவொரு எதிர்கால கல்வி சீர்திருத்தத்திற்கும் நிர்வாக சூழலை மீறல்களிலிருந்து சுத்தம் செய்வது அவசியம் என்பதை வலியுறுத்தி கல்வி அமைச்சின் ஊழியர்கள் நேர்மை மற்றும் தொழில்முறையின் மிக உயர்ந்த தரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று அல் தப்தபாய் வலியுறுத்தியிருக்கின்றார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதியை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.16 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.41 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.01 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.87 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 279.25 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி
987.87 இலங்கை ரூபாய்களாகும். குவைத் தீனாரொன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 400.22 பங்களாதேசி டாக்காவாகும்.